Hello friends, welcome back to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு lunch box menu புதினா சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. புதினா ரைஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். நான் பாசுமதி ரைஸ் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு நல்லா நம்ம டைட்டாக பேக் பண்ண புதினா எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் புதினா ஒரு கப் அளவுக்கு நல்லா டைட் பண்ண கொத்தமல்லி, ஒரு 6 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பட்டை ஒரு 2, அதே மாதிரி ஒரு கருப்பு ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. 2 சின்ன உருளைக்கிழங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணால் 1 கப் அளவுக்கு வரும், அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுள்ள பச்சை பட்டாணி, நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 வெள்ளைப்பல் பூண்டும் கொஞ்சமாக இஞ்சி இந்த சைஸுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறனால பேஸ்ட்டாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கொஞ்சமாக நெய் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி புதினா செய்ய தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதினா சாதத்துக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா கீரை கொத்தமல்லி புதினாவெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பட் லஞ்ச் பாக்ஸுங்கிறனால தேங்காய் போட்டால் சம்டைம்ஸ் ஸ்மெல் அடிக்கும், அதனால் நான் தேங்காய் போடலை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம குக்கரில் நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷம் நம்மளோட அரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா நல்ல ரைஸ் நீளமாக வரும். அதனால் ஊற வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ குக்கரில் 1 டீஸ்பூன் நெய்யும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நல்ல லைட் கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். நான் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் இருக்கிற பேஸ்ட்டையும் நல்லா அலம்பி அதில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா இதில் வதக்கிடணும். எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா இப்போ எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பச்சாம்பட்டாணியும் போட்டு வதக்கிடலாம். எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா நம்மள இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போகணும். அதே மாதிரி நம்மளோட புதினா கொத்தமல்லியோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வதங்கி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளையும் போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதக்கி இந்த மாதிரி சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவுள்ள தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு பிகினர்ஸ்க்காக ஒன்றே சொல்கிறேன். பிகினர்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கொஞ்சமாக உப்பு கூட இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி இருந்தால் தான் நம்மளோட ரைஸுக்கு நல்ல ஒரு கரெக்டான அளவு சாதத்தில் நம்ம உப்பு இருக்கும். அதனால் பிகினர்ஸ் கண்டிப்பாக இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரைஸ் போடலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த ஊற வச்சு வடித்த அரிசியை போடணும். கொதி வராமல் அரிசி போட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ரைஸை போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப கிளற வேணாம். கிளறினீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெயிட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ எந்த அளவுக்கு வேக வைக்கணும் அப்படின்னா மீடியம் தீயில் நம்ம குக்கரில் 1 விசில் விட்டோம் அப்படின்னா நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடும். சம்டைம்ஸ் உங்களோட குக்கர் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. இது 1 விசில் ஆனோடனே இப்போ அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரொம்ப நல்ல பொலன்னு இருக்கிற புதினா ரைஸ் ஒரு 20 நிமிஷத்தில் ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு டிஷ். இது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம மெதுவாக கிளறணும். ரொம்ப வேகமாக கிளறி விட்டுறாதீங்க. கிளறினீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிடும்.
நம்மளோட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் மெனு புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த ஒரு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவலோட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.